சூப்பரான ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் டீ கடை சமோசா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. சமோசா செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு சமோசா ஷீட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1 கப் மைதா மாவு, 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு, இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிணைஞ்சிக்கோங்க. ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு டவல் வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். இது கொஞ்சம் நேரம் ஊறட்டும். அடுத்ததாக சமோசாக்குள்ள வைக்கிறதுக்கு ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். ஒரு பெரிய ஆனியனை சின்ன சின்னதாக நறுக்கியிருக்கேன். ரொம்ப சின்னதாக நறுக்காமல் இந்த சைஸில் நறுக்கியிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், 2 டேபிள் ஸ்பூன் அவல். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நறுக்கிய கொத்தமல்லி இலை இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இனிமேல் சமோசா ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக நான் மாவு போட்டுக்கிறேன். நம்ம ஊட்டி வச்ச மாவை இப்போ நல்லா ஒரு தடவை பிணைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி நீளமாக ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம இதை கட் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாத்தையுமே உருட்டி வச்சுக்கலாம். இந்த மாதிரி பால் பாலாக ஊற்றி வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஓரத்தை எல்லாத்தையுமே கட் பண்ணிடலாம். ஸ்கொயர் டைப்பில் இதை நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதை நம்ம 2ஆக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா உருண்டைகளையும் ரெடி பண்ணிக்கோங்க. நம்ம ரெடி பண்ண ஷீட் எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒவ்வொன்றா தோசைக்கல்லை வச்சு சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. லைட்டாக சூடு தான் ஆகணும், வேகக்கூடாது. எண்ணெயெலாம் எதுவும் ஊற்றாமல் சும்மா லைட்டாக சூடு பண்ணி எடுத்துக்கிட்டா போதும். ஸோ கலர் மாறாமல் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நம்மளோட ஷீட்ஸ் எல்லாம் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிட்டு பாருங்கள். ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்குது. அதுக்கு தான் லைட்டாக சூட் பண்ணியிருக்கோம். இப்போ ஸ்டஃபிங் ஃபில் பண்ணிடலாம். மைதா மாவு 1 டேபிள் ஸ்பூன், அதோட 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது பேஸ்ட் மாதிரி ஷீட்டை ஒட்டிக்கும், அதுக்காக. அடுத்ததாக ஷீட் ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு ஷீட் எடுத்து ஃபஸ்ட்டு இதை ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக திருப்பி ஒரு மடிப்பு. இப்போ இதில் ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கலாம். மறுபடியும் இப்படி ஒரு ஃபோல்ட், இதை கவர் பண்ண மாதிரி இப்படி ஒரு மடிப்பு. மீதி இருந்தால் இப்படி மடிச்சிருங்க. அவ்வளோதான், நம்மளோட சமோசா ரெடி. இது மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணிக்கலாம். சமோசாலாம் ரெடியாக இருக்குது. இப்போ எண்ணெயில் போட்டு பொரிச்சிடலாம். இப்போ எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்குது. ரெடி பண்ண சமோசாவை பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்கணும், அப்போ தான் மொறு மொறுன்னு வரும். நம்மளோட சமோசாலாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இப்போ 4 பச்சை மிளகாயை 2 கீறி வச்சுருக்கேன். இதையும் எண்ணெயில் போட்டு பொரிச்சு வச்சுருவாங்க. சமோசா ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. ஒரு ஈவினிங் டைமில் டீயோட சூப்பராக சர்வ் பண்ணி சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஸோ இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மனமும் சுவையும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்தி ஆல்ல போட்டுக்கோங்க. ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு விருப்பமான டிஷ்ஷஸ் எதுவாக இருந்தாலும் என்னோட ஷேர் பண்ண நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.